டேய் சின்சனு, ரோப்ளெக்ஸ் கேம் நம்ம விளையாடுறோம்ல, அதுல என்னமோ எனக்கு டைக்கூன் கேம் தான்டா ரொம்ப பிடிச்சிருக்கு. சிமுலேட்டர் கேமை விட டைக்கூன் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. உனக்கு என்ன மாதிரி கேம் பிடிச்சிருக்கு? ஏய், எனக்கு ஷூட்டிங் கேம் அந்த மாதிரி கேம் தான்ப்பா பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஹைட் அண்ட் சீக் கேம்லாம் விளையாடுவோம்ல, அது கூட எனக்கு பிடிச்சிருக்குப்பா. செர்ரா சின்சனு, புதுசா ஏதாவது டைக்கூன் கேம் வந்ததுன்னா சொல்றா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிராங்க்லின், புதுசா ஒரு டைக்கூன் கேம் பார்த்தப்பா. பெட்டுக்கான ஃபுட்ஸ் எல்லாம் விற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைக்கூன் கேம் தான்ப்பா பார்த்தேன். அதாவது நம்ம நாய்ங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தருவோம், நம்ம வீட்டுல சாப்பு இருக்கான்ல அவனுக்கு சாப்பாடு எல்லாம் தருவோம்ல, அந்த மாதிரி நிறைய பெட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்ற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம்ப்பா. அங்க இருந்து நிறைய ப்ராடக்ட ரெடி பண்றோம், நிறைய ஒர்க்கரை வச்சுதான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரெடி பண்றோம். பல்கா வாங்குறதுக்கு நிறைய ஆளுங்க வாசல்ல வந்து வெயிட் பண்றாங்கப்பா. சூப்பரா இருந்ததுப்பா, கேமு பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுப்பா. என்னடா நீ சொல்றத வச்சு பார்த்தா கேம் சூப்பரா இருக்கும் போலியே. அப்ப கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணோம்டா. இப்ப வீட்டுக்கு போயிடுவோம்ல, இன்னைக்கே வீட்டுல போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின் சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். பெட் கஃபே டைக்கூன் அப்படின்ற கேம் தான் விளையாடுறதுக்காக வந்திருக்கேன். நீங்க மனுஷனுக்கான கஃபே பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பெட்டுக்காகவும் கஃபே இருக்கு போல. அந்த மாதிரி ஒரு கேம் தான் விளையாடுறதுக்காக நான் வந்திருக்கேன். இதை பாத்தீங்களா, ஒரு ஒர்க்கர் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இன்னொரு ஒருத்தரை வாங்கிக்கலாம். வேலை ஸ்பீடா நடக்கணும்னா நம்ம இன்னொரு ஒருத்தரை வாங்கணும். பட் நம்ம கிட்ட இன்னொரு ஒருத்தரை வாங்குறதுக்கு காசு இல்ல. இந்த ஒர்க்கர் பண்றது மூலியமா நமக்கு காசு கிடைச்சிட்டே இருக்குல்ல, அந்த காசெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணி இப்ப ரெண்டாவது ஒருத்தங்களை வேலைக்கு போட்டுலாம். ரெண்டாவது ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடையை டெவலப் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பெட்டுக்கு நம்ம கஃபே மாதிரி ஆரம்பிக்க முடியும். பாருங்க, இவங்களாம் கஸ்டமர்ஸா? இல்ல மக்களே, கஸ்டமர்ஸ் இல்ல. இன்னும் கடையை நம்ம டெவலப் பண்ணாதான் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஓகேவா? இன்னும் கடையை டெவலப் பண்ணோம்னா இருங்க, காசு $200 சேர்ந்துருச்சு. ஒவ்வொரு விஷயமா நம்ம பண்ண வேண்டியதான். இங்க மூணாவது ஒரு ஒர்க்கரை வாங்கிடலாம் மக்களே. இருங்க, இந்த இடத்துல மூணாவது ஒரு ஒர்க்கரை வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கடையை டெவலப் பண்ணிடலாம். இங்க 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? ஓஹோ, 2 பேர் டெவலப் பண்றாங்க, 2 பேர் வேலை பார்க்கறாங்க. மூணாவது ஒர்க்கர் பாருங்க, இங்க வேலை பார்ப்பாங்க பாருங்க. ஐயோ, மூணாவது ஒருத்தர் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல மக்களே. $500 தேவையா? என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல. சரி, இங்க செவரை கட்டிடலாங்க. பாருங்க, செவரை கட்டியாச்சா? சூப்பர். அடுத்து இருங்க, காசு எடுத்துக்கலாம். காசு இங்க தானே சேருது. காசு எடுத்துக்கிட்டேன். $500 தேவையா? $500 இப்ப கூட என்கிட்ட இல்லைங்க. சரி, என்ன பெட்டுக்கான கஃபே நாங்க ஏதோ பெட்டு இருக்கு பாத்தீங்களா, பூனை நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு படம் வந்துருச்சு பாருங்க. அதான் பெட்டுக்கான கஃபே தாங்க ரெடி பண்றோம். இன்னும் அதுக்கான வேலை முழுசா முடியல. இருங்க, முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட்டுக்கு நம்ம காஃபி எல்லாம் ரெடி பண்ணி தருவோம். இருங்க, இங்க ஒரு ஒர்க்கரை போட்டுலாம். ரைட்டு, இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா? அடுத்த ஒர்க்கருக்கு $500 தேவைங்க. ஐயோ, வேலை பார்க்கறதுல எனக்கு காசு கொஞ்சம் சீக்கிரமா சேர்ந்தா நல்லா இருக்கும். இது சேருது. 3 பேர் வேலை பார்க்கறாங்களே மக்களே, அதனால நிறைய காசு நமக்கு சேர்ந்துகிட்டே இருக்கு மக்களே. ஓகே, இது பாருங்க, இங்க ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இங்க ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அடுத்ததான் இங்க ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரைட்டு, அடுத்து ஒரு ஒர்க்கர் வாங்குறதுக்கு $500 தேவை மக்களே. முதல்ல நான் அடுத்து ஒரு ஒர்க்கரை வாங்கிடுறேன். ஏன்னா அவங்களையும் வாங்கிட்டோம்னா வேலை இன்னும் ஸ்பீடா நடக்கும். பாருங்க, இங்க ஒரு ஒர்க்கர் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வாலு செவர்லாம் கட்டுற வேலை பண்ணலாம் மக்களே. முதல்ல பேசிக்கான விஷயத்த நம்ம பண்ணிடுவோம். ஓகே, $1700 இருக்கு மக்களே. இப்ப வந்து இங்க பை வால், அது பாருங்க, செவர் வாங்கிட்டேன் பாருங்க. இந்த சைடு செவர் வாங்கிட்டேன்னா அடுத்து பை பிளான்ட். ஓ, செடி மாதிரி. ஓ, இங்க செடி மாதிரி. ஐயோ, அழகுக்காக செடி வச்சிருக்கேன். ரைட்டு. அடுத்து இங்க செவர் வாங்கிட்டேன் மக்களே. ஓகே, இந்த இடம் சூப்பர் ஆயிடுச்சா? இப்பதான் அந்த கஃபேக்கான இடத்த நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. எனக்கு புரியுது, இப்பதான் கஃபேக்கான இடத்த நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இவங்க வேலை பார்க்கறதுல காசு இப்ப செம்ம வேகமா ஏறுது மக்களே. பாத்தீங்களா, $4000 சேர்ந்துருச்சு. இவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்கல்ல, அதனாலதான் காசு செம்ம ஸ்பீடா ஏறுது. இருங்க, இங்க வந்து நம்ம செவரை கட்டிடுவோம். கட்டியாச்சா? நம்ம இடம் சூப்பர் ஆயிடுச்சு மக்களே. இப்ப செம்மையாயிடுச்சா? வேற என்ன? அதோ பாருங்க, ஆளுங்க. ஓஹோ, ஆளுங்களுக்கு நம்ம விற்க போறோம். இதுக்கப்புறம் ரூஃபை வாங்க சொல்றாங்க. சரி, ரூஃபை பொறுமையா வாங்குவோம். காசு எவ்வளவு இருக்கு? $2000 தான் இருக்கு. அவசரப்பட வேணாம். இங்க ஒரு செடியை வாங்கிக்கலாங்க. செடியை வாங்க சொல்றாங்க, வாங்கிட்டா சூப்பரா இருக்கு. பாத்துக்கோங்க. இப்ப காசு எவ்வளவு சேர்ந்துருக்கு பார்க்கலாமா? எப்ப $4000 சேர்ந்துருக்கு மக்களே. $4000 எடுத்துட்டு இங்க ஷெல்ஃப் ஒரு ஆஸ்டம் பாருங்க. பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. இங்க இது பாருங்க, பை கஃபே ஸ்டாஃப்லாம் வேலைக்கு ஆளை போட்டுட்ட மக்களே. பொருள் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன், இன்னும் ஆள் போடல. வேலைக்கு ஆள் போடணும். இருங்க பாருங்க, இங்க ஹையர் ஷெல்ஃப் ஸ்டாக்கர். இங்க ஒருத்தர வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, வேலைக்கு ஆளை போட்டுடலாம் மக்களே. $4600 இருக்கா? ஓகே, முதல்ல இங்க வந்து பை ஃப்ரிட்ஜ் ரொம்ப முக்கியம். கடைக்கு பாருங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன். சூப்பரா இருக்கு. ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டேன் மக்களே. அடுத்து என்ன பண்ணும்? அடுத்து காசு எடுத்துக்கணும். காசு எடுத்துட்டா இங்க 5000க்கு இதை வாங்க சொன்னாங்க, இதை வாங்கிட்டேன். பாருங்க, இங்க ஒருத்தங்க ஷெல்ஃப்ல வேலை எல்லாம் பாக்குறதுக்காக ஒருத்தங்க வந்துட்டாங்க பாருங்க. என்னங்க, நம்ம பெட்டுக்கு விற்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் போல. நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்கே பண்ண வேண்டியிருக்குங்க. கஸ்டமர் கிட்ட இன்னும் நம்ம சேல்ஸ் பண்ற மாதிரியே தெரியலையே. ஏதோ இவர் பெட்டு வச்சிருக்காரு பாருங்க, தோல் பட்டையில ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுதான் பெட்டு மக்களே. எல்லாருமே பெட்டோட தான் இந்த இடத்துக்கு வராங்க பாருங்க. ஆமாங்க, பெட்டுக்கான பொருள்லாம் நம்ம விற்கிறோம் மக்களே. அதாவது பெட்டுக்கு சாப்பிடுற பொருள் எல்லாமே நம்ம வித்துட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு பேர் இங்க நடமாடிட்டு இருக்காங்க. சரி, நம்ம கடைக்குள்ள போலாம். எங்கங்க நம்ம கடை? இதாங்க நம்ம கடை. ஓகே, கடைக்குள்ள போயிடலாமா? இப்ப காசு எவ்வளவு நிறைய சேர்ந்துருக்கும். நான் ரொம்ப நேரம் வெளியே சுத்திட்டு இருந்தேன்ல, நிறைய காசு சேர்ந்துருக்கோம் மக்களே.
இருங்க காசெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். $12,000 சேர்ந்துருச்சு. சூப்பர். இதை வச்சு நான் எவ்வளவோ பண்ணுவேனே. இங்க ஒரு ஒர்க்கரை வேலைக்கு எடுத்துட்டாங்க. ஃப்ரிட்ஜில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ஃப்ரிட்ஜு கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க ஒரு ஒர்க்கர். அடுத்து பை கிச்சன் பார்ட், கிச்சனுக்கான பொருள் எல்லாம் இருக்குங்க. இங்க வாஷ் பேஷன் இருக்கு, சமைக்கிற இடம் இருக்கு. சூப்பரு. அடுத்து இங்க ஒரு செஃப்பை வேலைக்கு போட சொல்றாங்கங்க. செஃப்புக்கு நிறைய காசு தேவை, என்கிட்ட அவ்வளவு காசு இல்லை மக்களே. ஓகேவா, வருங்க 1000 கிளீனருக்கே 8000 காசாம். சரி, நம்ம கிட்ட இப்ப காசு சேர்ந்துட்டு இருக்கல, எடுத்துக்கலாம். இங்க ஒரு கிளீனரை போட்டுடலாம் மக்களே. கிளீனரை போட்டுட்டேன். ரைட்டு. அடுத்து இங்க வந்து விண்டோ வேலை கொடுத்து வாங்கிட்டேன். சூப்பர் ஆயிடுச்சா விண்டோ. அடுத்து இங்க என்ன வாங்க சொல்றாங்க? இங்க ஒரு விண்டோ வாங்க சொல்றாங்க. $4000 தானே, $400 தானே, வாங்கிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே மக்கள், கிச்சனுக்கான பொருள்லாம் வாங்க சொல்றாங்க. இருங்க காசு சேர்ந்துட்டே இருக்கலாம், இதை வாங்கிடலாம். இங்க பாருங்க கிச்சனுக்கான பார்ட்ஸ், அதாவது கிச்சனுக்கான பொருள். எவ்வளவு அடுப்பு வச்சிருக்கோம் பாருங்களா. நம்ம ஒரு பெரிய கடை ரன் பண்ண போறோம்னா, அதனால நிறைய அடுப்பு வச்சிருக்கோம் மக்களே. இருங்க காசு எடுத்துப்போம். இங்க ஒவ்வொரு ஒருத்தரா போடுவோம். இங்க 15,000மா. இங்க ஒரு செஃப்பை போடுறதுக்கே 15,000 தேவை மக்களே. நம்ம கிட்ட 15,000 இல்ல. 15,000 இப்ப கிடைச்சிருச்சு. இருங்க அதை வாங்கிடுறேன். இங்க ஒரு செஃப் இப்போ வந்துருவாரு. அவர் சமையல் வேலையெல்லாம் பாப்பாரு பாருங்க. இது பாருங்க சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா. இந்த மாதிரி இங்க ஒரு 3 செஃப் வாங்கணும் மக்களே. இது பாருங்க 25,000, 35,000, 50,000. எப்பா செஃப் என்ன வேலை சொல்றாங்க. அதான் மக்களே, நம்ம என்ன எப்படின்னா பெட்டுக்கான ப்ராடக்ட்லாம் ரெடி பண்றோம். அந்த ப்ராடக்ட்டை வெளியே இருக்கவங்க கிட்ட சேல் பண்ற கணக்கு. சேல் பண்றதுன்னா நம்ம பல்கா சேல் பண்றோம்னு நினைக்கிறேன். சிங்கிளா சேல் பண்ணல, பல்கா சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இருங்க கம்மி ரேட்டுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் முதல்ல பண்ணிடலாம் மக்களே. இங்க ஒரு பை கார்பெட்ஸ் வாங்க சொல்றாங்க. கார்பெட்ஸ் வாங்கிடலாம். இதுங்க கார்பெட்ஸ் போட்டாச்சு. இங்க பை ரூஃப் வாங்க சொல்றாங்க. ரூஃபை போடலாம். அது பாருங்க மேல கவர் ஆயிடுச்சு பாத்தீங்களா. சூப்பரா. அடுத்து இங்க பை மெனு, அதாவது மெனு கார்டு வாங்க சொல்றாங்க. இங்க மெனு போர்டு இருக்கும் பாருங்க. மெனு போர்டு வந்துருச்சு பாத்தீங்களா. அடுத்து இங்க பை ஃப்ரிட்ஜ், இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க சொல்றாங்க. இங்க ரூஃபை போட சொல்றாங்க. ஐயோ ரூஃப் போடுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை மக்களே. இருங்க காசை உள்ள போய் எடுத்துட்டு வரலாம். உள்ள போய் காசு எடுத்துட்டு வந்துட்டு தான் எல்லாமே பண்ணணும். காசு இப்போ ஒரு 20,000 சேர்ந்துருக்கோமா. கரெக்டா 22,000 சேர்ந்துட்டு மக்களே. இப்ப வெளியே சில வேலைலாம் இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்னங்க என் தலையில ஒரு கிரீட் வந்துருச்சு. சரி வெளியே என்ன இருக்கு? இங்க பை கேஷியர் வால். இது பாருங்க கேஷியருக்கான வாழை போட்டுட்டோமா. கேஷ் ரெஜிஸ்டர் பாருங்க, ரெஜிஸ்டர் அந்த மிஷின் மாதிரி இருக்கும்ல அது இருக்கு. பை கிச்சன், இங்க ஒரு கிச்சன் வச்சிட்டேன். அதான் மக்களே இதை பாருங்க சேல்ஸ்க்காக தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க. இப்ப சேல்ஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஓகேவா. இங்க ஒரு கேஷியரை போட்டுட்டேன். பாருங்க கேஷியர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்குறதுக்காக வெயிட் பண்றாங்க. இவர் பில் எல்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அவ்வளவுதான் மக்களே, பிசினஸ் நம்ம சூப்பரா டெவலப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் காசு பிச்சுக்கிட்டு கொட்ட போகுது. ஓகே பை ரூஃபை போட்டாச்சு. அடுத்து இங்க ஒரு ரெஜிஸ்டர் போடு. இங்க ரெஜிஸ்டரை போடு. இடம் சூப்பரா கிட்ட பாருங்க. ரெண்டு பேர் பில்லு போட்டுட்டு இருக்காங்க மக்களே. இங்க கார்பெட்டெல்லாம் போட்டுடலாம். பாருங்க அவங்க நிக்கிற இடம் சூப்பரா மாறிடுச்சா மக்களே. கடையை செம்மையா டெவலப் பண்ணிட்டேன் மக்களே. இப்ப எப்படியும் ஒரு 30,000 சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். பாப்போம் 30,000 சேர்ந்துச்சு. எவ்வளவு சேர்ந்துச்சு? 40,000 சேர்ந்துருச்சுங்க. 40,000 சேர்ந்துச்சு. இங்க ஒரு செஃப்பை போட்டுலாங்க. இங்க ஒரு செஃப்பை போட்டாச்சு. ஏன்னா இனி நமக்கு ப்ராடக்ட் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் மக்களே. பாருங்க காசு எவ்வளவு ஸ்பீடா ஏறுது பாத்தீங்களா. வேலை நடந்துகிட்டே இருக்கு மக்களே. ஏன்னா பெட்டோட அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நம்ம தான் ப்ராடக்ட் தரணும். பாருங்க தந்துகிட்டே இருக்கணும் மக்களே ப்ராடக்ட். இவங்களுக்குலாம் பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க. எல்லாருக்கும் நம்ம ப்ராடக்ட் தந்துகிட்டே இருக்கணும். இங்க ஒரு பில்லரை போடணும். இந்த இடத்த சூப்பரா மாற்றணும் மக்களே. பாருங்க பில்லரை போட்டுட்டோம். எவ்வளவு விஷயத்த இங்க டெவலப் பண்ண சொல்றாங்க பாருங்க. இங்க செடி வைக்க சொல்றாங்க. இங்க வச்சிட வேண்டியதான். ஆசைப்பட்டு கேட்டா வச்சிட வேண்டியதுன்னா செடி வச்சுட்டோம். ஐயோ இப்ப திரும்பி நம்ம இடத்துக்குள்ள போறதுக்கே கன்ஃபியூஷனா இருக்குங்க, எந்த வழியா போறதுன்ட்டு. ஓகே இந்த வழியா தான் போகணும். இப்போ $40,000 சேர்ந்துருக்குமா ஃப்ரெண்ட்ஸ், பாப்போமா. ஏன் $50,000 சேர்ந்துருச்சுங்க. இப்ப காசு ரொம்ப வேகமா ஏறுது மக்களே. அது பாருங்க இங்க ஒருத்தர் 35,000 சொன்னார்ல, அவரை வாங்கிடலாம். இன்னொருத்தர் 50,000 சொல்றாரு. 50,000 சொல்றதையும் வாங்கிதான் ஆகணும். ஏன்னா டெவலப் பண்ணிக்கிதான் ஆகணும் மக்களே. இப்ப எப்படி இருக்கு பாருங்க, காசு சேர்ந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா நமக்கு. இது பாருங்க $18,000, $20,000 எவ்வளவு ஸ்பீடா காசு ஏறுது பாருங்க. தெரியுது உங்களுக்கு? இருங்க மக்களே காட்டு உங்களுக்கு காசு எவ்வளவு ஸ்பீடா ஏறுது பாருங்க. ஐயோ அது பாருங்க 34,000, 36,000, 39,000, 40,000. எப்பா இப்ப இந்த 3வது நபரையும் வாங்கிடலாங்க. 3வது செஃப்பையும் நம்ம வாங்கிடலாம். இங்க ஒரு செஃப்பை போட்டுட்டா இன்னும் வேலை ஸ்பீடா நடக்கும் மக்களே. இன்னும் ஸ்பீடா வேலை நடக்கும். இப்ப காசு இன்னும் ஸ்பீடா ஏறுது பாத்தீங்களா. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த காசை வச்சு வெளியே நிறைய வாங்க சொல்றாங்கல்ல, அது எல்லாத்தையும் நம்ம வாங்கிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த காசு எடுத்துட்டு போய் வெளியே நிறைய வாங்க சொல்றாங்க மக்களே. அதாவது அந்த மக்கள்லாம் கூட்டமா நின்றுட்டு இருக்காங்கல்ல, அங்க நிறைய வாங்க சொல்றாங்க. அதெல்லாம் நான் வாங்கிடுறேன். ஓகேவா. இங்க பாத்ரூம் வசதி பண்ண சொல்றாங்க. பாத்ரூம் வசதி பண்ணிட்டேன். இவங்க எல்லாருமே பெட்டு. இவர் தோல் பட்டியல ஒரு பூனையை வச்சிருக்காரு பாத்தீங்களா. பூனையை வச்சிருக்காரு மக்களே. பூனையை இது பண்ணிட்டேன். பை பாத்ரூம் வால்ஸ். இருங்க ஒரு பாத்ரூம் செட்டப் நம்ம அமைச்சு தந்துடலாம். அப்பதான் எல்லாருமே ஃப்ரீயா இங்கேயும் வருவாங்க. இது பாருங்க பாத்ரூம் செட்டப் அமைக்க பாருங்க. இது 8,000மா, பரவாயில்ல வாங்கு. ஏன்னா பாத்ரூம் இவ்வளவு பேர் வராங்கன்னா பாத்ரூம் ரொம்ப முக்கியங்க. அதனாலதான் அவங்களுக்காக பாத்ரூம் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கேன். இங்கே டாய்லெட்ஸ் இன்னும் காசு தேவை மக்கள். காசு காலி ஆயிடுச்சு பாருங்க. நான் இந்த பாத்ரூம் வசதி பண்ணலாம்னு நினைச்சேன், காசு எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போய் காசு எடுத்துக்கலாம்.
எப்பா 80,000 இது? என்னங்க இது 80,000 அசால்ட்டா ஏறுது. சரி மக்களே, இவ்வளவு காசு இருக்குல்ல, நம்ம நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிடலாம் மக்களே. இங்க பாத்ரூம் வசதி, இங்க ஒரு டாய்லெட், இங்க டாய்லெட் எல்லாம் வர வச்சிடணும். இதோ வர வச்சிட்டோம் டாய்லெட்லாம். இங்க இங்க ஸ்டால்ஸ். ஓகே, டாய்லெட்டுக்கு தனித்தனியா நம்ம இடம் பிரிச்சு தந்தாச்சு. பை பாத்ரூம் லைட்டு எங்க நாங்க பாத்ரூம் சூப்பரா ரெடி பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் பாத்ரூம்ல வேலை முடிஞ்சிருச்சா? வேற பாத்ரூம் இங்க வெயிட் பண்றவங்களா பாத்ரூம் போனோம்னா போய்க்கலாம். இங்க சவரு வர வச்சிட்டோம்னா ஓகேங்க. இங்க பை டேபிள் அண்ட் சேரா, இங்க உட்காந்து வெயிட் பண்றதுக்கு டேபிள் சேர் எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இங்க போய் உங்க உட்காந்து வெயிட் பண்ணிக்கலாம் மக்களே. இங்க பிளான்ட்டை வாங்கிடலாம். வேற இங்க ஐயோ, இன்னும் கிராஸ் பாத் வாங்குறதுக்கு நிறைய காசு தேவையா? அதெல்லாம் நம்மளால இப்போதைக்கு பண்ண முடியாது. இங்க நம்மளால பண்ண முடிஞ்சதெல்லாம் பண்ணிடலாம் மக்களே. இது பாருங்க, போக போக எல்லாத்துக்கும் நிறைய காசு தேவைப்படுதுங்க. இப்போதைக்கு நம்ம எல்லா இடத்துலயும் செடி தான் வாங்க முடியும். இது பாருங்க, இங்க பாருங்க ஒரு ஆமை இருக்கு பாருங்க, ஆமை பெட்டுங்க. இது ஒரு பெட்டு, இது எலி ஒரு பெட்டு. இது பாருங்க, இந்த பெட்டெல்லாம் நம்ம தூக்க முடியுமா? இல்லைங்க, தூக்க முடியலங்க. பெட்டை பார்க்க தான் முடியுது. பார்த்தீங்களா எவ்வளவு பெட்டு நடமாடிட்டு இருக்கு. இந்த பெட்டுக்கான ப்ராடக்ட் தான் மக்களை நம்ம வித்துட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இருங்க, இப்போ உள்ள காசு ஹெவியா சேர்ந்துருக்கோம்ல, அந்த காசு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேங்க. எப்படியும் 1,00,000 சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். பாப்போம், ஏன்னா ரொம்ப நேரமா நான் வெளியே சுத்திட்டு இருந்தேன்ல, அதனால தான் சொல்றேன். 1,00,000 சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மக்களே. இதை பார்த்தீங்களா, சொல்ல 1,50,000 சேர்ந்துருக்கு மக்களே. இப்போ இந்த 1,50,000 வச்சு நான் இஷ்டத்துக்கு வாங்க போறேன் பாருங்க. டேபிள்ஸ்லாம் வாங்க போறேன். இங்க டேபிள்லாம் போட்டால் நிறைய பேர் உட்காடுறாங்க, உட்காரதுக்கு யூஸாக இருக்கு மக்களே. இருங்க, இங்கே டேபிள்லாம் நிறைய வாங்குறேன். ஒரு டேபிள் வாங்கியிருக்கேன்னா இங்கே இன்னொன்று டேபிள் வாங்க. எப்பா, இதுவே 50,000 வாங்க. ஓகே, போட்டாச்சு. இங்கே திரும்பி டேபிள் வாங்க, 80,000 வாங்க. ஐயோ, என்னங்க இவ்வளோ காசு? எவ்வளோ காசு எடுத்துருங்க? எல்லா காசும் வேல்யூ மக்களே. அந்த அளவுக்கு நிறைய ப்ராடக்ட் வாங்கிட்டே இருக்க சொல்றாங்க மக்களே. இந்த கேஷியர் பில்லு போட்டுட்டு இருக்காங்க. இவங்க மூலியமா எனக்கு செகண்டுக்கு $120 கிடைக்குது மக்களே. இந்த கேஷியர் வேலை பாக்குறாங்கல்ல, இது மூலியமா எனக்கு செகண்டுக்கு $120 கிடைக்குது. ஒவ்வொருத்தர் வேலை பார்க்குற செகண்டுக்கும் எனக்கு காசு. இது பாருங்க, இவங்கலாம் வேலை பார்க்கறதுல எனக்கு செகண்டுக்கு $120 கிடைக்குது. ஓகே, இந்த செஃப் வேலை பார்க்கறதுக்குலாம் பாருங்க செகண்டுக்கு $300 கிடைக்குது. ஏன்னா இவங்க தான் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்றாங்க, அதனால தான் நிறைய காசு கிடைக்குது மக்களே. இது பாருங்க, காசு நமக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கு மக்களே. சூப்பரா நம்ம டெவலப் பண்றோம். பாருங்க, பெட்டுக்கான கஃபே மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம். அங்க பாருங்க ஒரு நாய் எப்படி பாக்குறது பாத்தீங்களா, மேல நாய் போஸ்டரு. அது திருட்டு முடியோட பாக்குதுங்க நம்மள. செம காமெடியா இருக்குல்ல மக்களே. இந்த கேம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு கேம்ல நம்ம சந்திப்போம். இப்படிக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.